2-3 நாள்லயே கொஞ்சம் துளிர் விட்டுருக்குல்ல, நல்லபடியான துளிர் விட்டுருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷமாயி போச்சு மனசுக்கு. அந்த பக்கம் நம்ம எடுத்தோம். அந்த அன்னைக்கு இந்த பக்கம் ஓரளவுக்கு பெட்டரா இருந்தது. அந்த பக்கம்லாம் சுத்தமா சரியா இல்லாம இருந்ததுல்ல. இப்போ அங்க அந்த அந்த 2-3 நாள் இப்போ நம்ம மருந்து அடிச்சதுல இருந்து நல்ல கொஞ்சம் துளிர் விட்டுருக்குது. துளிர் விடுதெல்லாம் பூ பிஞ்சு எல்லாம் வச்சிருக்குது. அதனால இது மருந்து கொஞ்சம் நல்ல பெட்ரு. இதுதான் ஃபார்மர்ஸ் நான் கொடுத்துட்டு டெமோக்கு கொடுக்கறது. ரிசல்ட் பார்த்து நல்லா இருக்கு சொன்னாங்கன்னா திரும்ப வாங்குறாங்களே, அதுக்காக கொடுக்குறேன். நல்லா இருக்குது. ஆனா இந்த சைடு தான் செடி வளராம இருக்கு. அதுக்கு மண்ணுக்கு வளத்தை கொடுத்தனா செடி வளர போகுதுன்னு. அதுதான் இப்ப நான் வந்து பார்த்த உடனே இப்ப அந்த மண்ணு வளர்ச்சி இல்லாம இருந்தது அந்த இடத்துல அந்த செடியை. இப்ப பார்த்த உடனே இப்ப 2-3 நாள்லயே கொஞ்சம் துளிர் விட்டுருக்குல்ல, நல்லபடியான துளிர் விட்டுருக்குது. அதனால எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்த உடனே கொஞ்சம் சந்தோஷமாயி போச்சு மனசுக்கு. மழை இப்ப மாத்திரம் செலவு பண்ணிருக்கேன் உரம் வாங்குறதுக்கு மட்டும் தெரியுமா. 30,000 கிட்ட உரம் மட்டுமே போட்டிருக்கேன் கரும்புக்கு. கரும்புக்கு நம்ம அடிச்சு மருந்து அங்க அதுல என்ன கரும்பு நம்மளுக்கு ஈல்டு கொடுக்க போகுது? அது ஒன்றும் நம்மளுக்கு ஈல்டு கொடுக்க போறது கிடையாது. 30,000 செலவாகி போச்சு. கரும்பு வைக்கும் போது ஒரு 50,000 செலவாகி போச்சு. இப்போ இதுலயே 1 லட்ச ரூபாய் செலவு வந்து போச்சு. அந்த செலவு நம்ம எப்படி கட் பண்ணோம்னா கொஞ்சம் இதுல வந்து நம்ம செலவு இல்லாம பயிர் பண்ணணும் போது எனக்கு ஒரு ஆர்கானிக்ல ஒருத்தர் வந்து அவர் எனக்கு ஒரு இது சொன்னாப்புல, இந்த மாதிரி நீ மீன் அமிலம், அந்த பஞ்சகாவியம், பூச்சி விரட்டி இந்த மெத்தட்ல நீ பயிர் வச்சு பாரு, உனக்கு முதல்ல ஒரு ஈல்டு கொடுக்குதா என்ன நீ செக் பண்ணி பாரு, உனக்கு செலவு குறைக்குதான்னு பார்த்து செலவு குறைச்சதாலதான் நான் இப்போ எனக்கு நல்லபடியாக ஈல்டு. இப்போ நான் கருப்பு கண்ணி வச்சிருக்கேன். முன்ன வரைக்கும் ஒரு மருந்து எதுவும் வெளி மருந்து எதுவும் போடல, ஆர்கானிக் முறையிலேயே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த மிளகா கண்ணுக்கு இப்போ நான் அடுத்து ட்ரை பண்ணேன். இது உங்களை பார்த்ததான் நான் உன்கிட்ட வந்து கேட்டதை நீங்க மருந்து கொடுத்தீங்க, படிச்சா நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. இதுக்கப்புறம் எந்த பயிர் வச்சாலும் ஆர்கானிக் முறையில் தான். யூரியா கண்ட மருந்துக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன். இந்த மிளகா கண்ணுக்கு வந்து நான் இது நான் வச்சு 1 மாதம் ஆகி போச்சு. இது சரியான வளர்ச்சி இல்லாததால தம்பி இந்த மாதிரி மருந்து கொடுத்தாப்புல. இதுக்கு மருந்து அடித்தது வந்து பஞ்சகாவியம், தசகாவியம், மீன் அமிலம், ஒரு 5 வகையான மருந்து கொடுத்தாப்புல. அதை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டேங்க் முறையில் கரைசல் முறையில் அடித்தேன். இப்போ அந்த மருந்து அடித்ததுலேருந்து வளர்ச்சி நல்லா இருக்குது, பூ வச்சிருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது.